வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மேஷ ராசி குரு தசை. இந்த குரு தசை 2026 எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு? மேஷ ராசியில் எந்த வயசில் குரு தசை நடைமுறைக்கு வரும்? 3 நட்சத்திரங்கள் மேஷ ராசியில்: அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் வரும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 82 வயசுக்குள்ளே வரும். அதாவது 60 வயசுலேருந்து ஒரு 85 வயசுக்குள்ளே வரும். 25 வருஷமானு கேட்காதீங்க, 16 வருடங்கள் தான் இந்த குருதசை அப்படிங்கிறது. அதாவது உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து 60 வயசுல இருந்து ஒரு 80-85 வயசுக்குள்ள இந்த 16 வருடங்கள் உங்களுக்கு தசை நடக்கும், இந்த குரு தசை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா 4 பாதங்களுக்கு 20 வருடங்கள் தசா புத்தி. அதில் 18 வருடம் இருக்கலாம், 16 வருடம் இருக்கலாம், 10 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம். உங்கள் சுயஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. இப்போ 5 வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க பரணி நட்சத்திரக்காரர்கள். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 45 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது வரும். அதாவது 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதாவது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 56 வயசுலேருந்து 72 வயசுக்குள்ளே வரும். இது 20 வருடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருப்புகள் எவ்வளோ இருக்கோ அதை சார்ந்து 46 வயசுலேருந்து 72 வயசுக்குள்ளே இந்த குருமகா தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் இது சார்பாக வரக்கூடிய தசை. இது கரெக்டாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்ன பெண்ணை இருக்கலாம் இந்த தசை. இந்த தசை பாக்கியஸ்தானாதிபதி தசை, விரையாதிபதி தசை. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 7.5 சனி. ஏன்னா 7.5 சனியில் நட்பு கிரக தசையாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் சனி பகவான். இது நட்பு கிரக தசை தான். இந்த ராசிக்கு இந்த செவ்வாயோட வீட்டுக்கு முழுமையான யோகத்தை செய்யக்கூடியவர் குரு, பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதி, விரையாதிபதி. நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. இது எந்த வயதில் வருதுனாக்கா 40 வயசுக்கு மேலே ஒரு 85 வயசுக்குள்ளே வருது. அதாவது பிற்பகுதி, மத்திய பகுதி, அது மாதிரி. நிறைய பேரோட எதிர்பார்ப்புகள் குரு தசையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கலாம். குரு தசையில் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம், இந்த பாக்கியஸ்தானாதிபதி மறைமுக ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணக்கூடாது. அதாவது 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். 12ங்கிறது அவரோட வீடு, விரையாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி விரயத்துல இருந்து தசை பண்ணது கூட சிறப்பு. லக்ன அவயோகராக வந்துச்சுனாக்கா, இந்த லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வேற லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும், அல்ல வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா இந்த குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில், அப்போ கெடுபலன்களை கொடுக்கும். எப்போ கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா 7.5 சனி வரும்போது தான் அந்த கெடுபலன்களை கொடுக்கும். இப்போ 7.5 சனி தான் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கலாம். 2025 உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி. ஆனால் 2025 ஒரு மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுத்துருக்க. அந்த சனி பயிற்சிக்கு பிறகு வேலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். வேலையில் ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கலாம். 2025க்கு முன்னாடி நல்லா இருந்தது அப்படின்னாக்கா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு மட்டும், எல்லாருக்கும் சொல்லலை. உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டான்னு வச்சுக்கலாம் குரு பகவான் நல்ல வலுவாக, அதாவது யோக கிரக நட்சத்திரம், யோக கிரகங்களோடு சேர்ந்துருக்கிறது, லக்ன யோகர். அப்படி இல்லைனாக்கா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல 3, 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் தசை பண்ணிச்சுனாக்கா அப்போ சிறப்பு. இப்போ 7.5 சனி வரும்போது இது சேர்த்து கொடுத்துரும். அதாவது 7.5 சனி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு புயல் மாதிரி. இந்த 7.5 சனி ஒரு புயல் வருதுன்னு வச்சுங்களேன். கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அந்த கட்டடம் தாங்கும். இல்லைன்னா அச்சு தூள் தூளாகி விட்டுரும். அதாவது சனி பகவான்
நான் கட்டடம் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறது எதுனாக்கா தசை. இப்போ தசை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா சிறப்பு. அதாவது இந்த உங்களுக்கு நடைமுறைக்கு இருக்கக்கூடிய தசைகள் எந்த தசையாக இருந்தாலும் சரி, அந்த தசை வந்து வலிமையாக இருந்துச்சுனாக்கா ஒன்றுமே பண்ணாது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சூப்பராக கொடுத்துரும். சனியை வந்து சேர்த்து கொடுத்துரும். கர்ம அடிப்படையில் உங்களுக்கு ஜாதக அடிப்படையில் நல்லா இருக்குது தசை, நீங்கள் கொடுத்து வச்சவங்க. அப்போ வண்டி வாகன சேர்க்கை, வீடு வாங்குறது, ப்ராப்பர்ட்டி, அது மாதிரி தொழில் செஞ்சீங்கன்னாக்கா தொழில் நல்லா இருக்கிறது, இது மாதிரி நிறைய உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும். இன்னொன்று வந்து பசங்க, அதாவது வாரிசுகள் வழியில் சிறப்பு, அவங்களுக்கு வந்து சுப விசேஷம் பண்ணி பார்க்குறது, வேலை கிடைக்கிறது, வீட்டில் வந்து வண்டி வாகன சேர்க்கை, அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி, அது மாதிரி அவங்களோட வளர்ச்சி உங்கள் வயசில் அவங்க எப்படி எந்த வயசில் இருக்காங்களோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான வளர்ச்சிகளை இந்த குரு பகவானும் கொடுக்கும், சனி பகவானும் கொடுக்கும். ஆனால் மறைமுகத்தில் இருந்து பண்ணிச்சுன்னு வச்சிங்களா, தசை பண்ணிச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பில் இந்த குரு பகவான் இருந்துச்சுனாக்கா 7.5 சனி வரும்போது, அதாவது நான் கட்டடம்னு சொன்னேன் இல்லையா, கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா, அதாவது தசை ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா 7.5 சனி வரும்போது கொஞ்சம் கெடுத்து விட்ருவோம் எல்லாத்தையுமே. அப்போ வந்து வாரிசுகள் ரீதியாக சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது, அவங்களுக்கு படிப்பு சரியில்லாமல் இருக்கிறது, திருமண வாழ்க்கையில் அவங்க பிரச்சனைகளை அனுபவிக்கிறது, போன இடத்துல வந்து நிறைய மன நெருக்கடி அதுமாதிரி சந்திக்கிறது, இல்லை கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, இது மாதிரியெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து. இது எல்லாமே உங்கள் ஜாதக அடிப்படையில் வலுவாக இருந்தால் சிறப்பு, வலுவாக இல்லைனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தாலும் நீங்களே பார்த்துக்கலாத. இப்போ ராசியிலேருந்து எண்ணி பார்த்தாக்கா 3, 6, 8, 12 வரக்கூடாது குரு பகவான். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ வேலையில் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரொமோஷன்லாம் அதாவது 40 to 60க்குள்ளே நான் சொல்கிறது, 60க்கு மேலேங்கிறது ஒரு பார்ட்டு, அது தனி. இருந்தாலும் தொழிலுங்கிறது எல்லாம் 40லேருந்து 80, 85 வரைக்கும் வந்துடும். தொழில் செய்கிறவங்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு 60 வயசு வரைக்கும் தானே. 60 வயசுக்கு மேலே வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. வேலையில் இருக்கிறீங்களா, கொஞ்சம் அந்த ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. கிடைச்சா ஓகே, இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதே மாதிரியே ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது இல்லையா. ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. எந்த வித வளர்ச்சி இல்லை சார், இது வரைக்கும் ஒன்றுமே எனக்கு முன்னேற்றமே இல்லை, எதுக்குடா வாழ்கிறமனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அது ஜாதகத்தை அடிப்படையில். இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இப்போ வேலையில் வந்து ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க, அது கிடைக்காம இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்கள் கையில் தான் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தொழில் பிக்கப் ஆகும். தொழில் வந்து அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர் தொழில் எல்லாம் மாற்றலாமா, தொழில் ஏதாவது பண்ணலாமா, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வளர்ச்சி. ஆனால் அதுக்காக வந்து கொஞ்சம் கம்மியான வருமானம், அதாவது கம்மியான முதலீட்டில் தான் நீங்கள் தொழில் பண்ணணும். பெரிய முதலீடுகள் இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது. சும்மா கை வச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படிக்காக சொல்கிறேன் நான். அதுக்காக சொல்கிறேன், கம்மியாக ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழில் பண்ணலாம் அது மாதிரி. ஏன்னா மாத சம்பளத்தில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை சார், நிறைய அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு, இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல, ஏதோ எப்படியோ போனால் போதும், எனக்கு தொழில் பண்ணுற மாதிரி ஐடியாலாம் அந்த மாதிரி வருமானமும் இல்லை அப்படின்னாக்கா நல்லபடியாக போகும். எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மி தான் அந்த குரு தசையில். நல்லா இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து. ஏன்னா இப்போ ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, 4ஆம் இடத்துக்கு பயிற்சியார், இதெல்லாம் பரவாயில்ல, சூப்பர். 4ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாக வர்றதுனால அபரிவிதமான வளர்ச்சி 2026 பார்க்கலாம். குரு தசை நடக்கிறவங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுக்கும். அந்த விரயம் வந்து சுப விரயமாக மாற்றிங்க. தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க, தேவையில்லாத வார்த்தையை விடாதீங்க. வார்த்தைனாக்கா நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் இதை பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கொடுத்துறாதீங்க வார்த்தையெல்லாம். நீங்கள் வார்த்தையை விட்டால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா சனி ஒருத்தருக்காரு, அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வார்த்தையை விடுறோமோ பார்த்துனே இருப்பேன், அந்த வார்த்தைக்கு எடுத்து விட்ருவார், செய்ய முடியாத அளவுக்கு பண்ணி விட்ருவார். கடன் வாங்கினா கொடுக்க முடியாது, கொடுத்தா வாங்க முடியாது. மற்றவங்கள நம்பி எதையுமே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நல்லது பண்ணுறதை கூட விட்டுருங்க, கெடுதல் பண்ணுறதை விட்டுருங்க. ரெண்டுமே பிரச்சனைக்குள்ளே தான் போய் முடியும். அதனால் நல்லது செய்யக்கூடாதா, அப்போ யார் தான் நல்லது செய்யுது? செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 7.5 சனியில் வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, ஆனால் பிரதிபலனை எதிர்பாராமல் செய்யுங்க. ஒரு நல்ல பேர் வருமா அப்படின்னு செய்யாதீங்க, ஒரு புண்ணியம் வருமானு செய்யாதீங்க, ஒரு கடன் கொடுத்து அதில் வட்டி வாங்கலாமான்னு செய்யாதீங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு பணம் எடுக்கலாமான்னு பார்க்காதீங்க. இது மாதிரி அதாவது பலனை எதிர்பார்த்து எதையும் செய்யாதீங்க. அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், அது மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதிர்பாராமல் என்ன செஞ்சாலும் சரி உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நல்ல மனசு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா குருதசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து லேசான மனசு. இதை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இதுவெல்லாம் இருக்க மாட்டாங்க, கல் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டால் டக்கு டக்குன்னு பதில் வந்துடும். இதுவுமே வந்து ஜாலியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ராகு தசையில் எப்படி உணர்ந்திருக்கலாம்.
ஏன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா எதையுமே கள்ளங்கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. அது வளர்ப்பை பொறுத்து. எல்லாத்துக்குமே நம்ம எல்லா ராசியிலும் நல்லவங்க இருக்காங்க, எல்லா ராசியிலும் கெட்டவங்களும் இருக்காங்க, நம்ம அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா 7.5 சனி இப்போ தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. இதில் இருந்து ஒரு பார்ட்டு தொழிலெலாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். பெருசாக கடன் வாங்காதீங்க, பெருசாக கடன் கொடுத்து இது பண்ணாதீங்க. முதலீடுங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் சைலண்ட்டாக போயிட்டுருக்கட்டும். எதையாவது மாற்றணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சுப விரயங்களை கொடுக்கும். வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, வீட்டில் பசங்களுக்கு திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க, கூடி வரல அப்படின்னா இப்போ கூடி வந்துடும். நிறைய அதாவது 7.5 சனி முடியத்துங்காட்டியும் உங்களுக்கு எத்தனை வாரிசுகள் இருக்கோ அவங்க திருமண வயசில் இருந்தாங்கனாக்கா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா திருமணம் நடந்துடும். இன்னொன்று வேலை கிடைச்சிரும், வேலையும் கிடைக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன் நான், உங்களுடைய வாரிசுகளுக்கு கிடையாது. நீங்கள் வீடு கட்டுவீங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, எல்லாமே உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஒரு பக்கம் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும், நெருக்கடி, கடன் பிரச்சனை, அது இதுன்னு. என்னங்க நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி தெரியுங்களா, அது மாதிரி. இந்த பக்கமாக அடிக்கும், அந்த பக்கமாக அடிக்கும், அந்த பக்கம் கொடுக்கும், இந்த பக்கம் கொடுக்கும், அது மாதிரி தான். ஒன்றுமே புரியாத லெவலில் தான் இருக்குது அந்த குரு தசையில். குரு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி கொடுப்பாரு. சனி அப்படிங்கிறவர் கர்மக்காரகன், அவர் வந்து அளந்து தான் கொடுப்பாரு. தசை நல்லா இருந்துச்சுன்னா கொடுப்பாரு, தசை சரியில்லைன்னா அவரும் சேர்ந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு. கொடுக்கறது அவர் கடமை, அது கஷ்டத்தையா நல்லதையா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா சொல்லலாம். இன்னொன்று, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பரிவர்த்தனையானவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நல்ல நட்சத்திரம் ஏறியிருந்தா, சுபகரக நட்சத்திரம், அதாவது சனி பகவான், சுபகரக பார்வை, சுபகரக சேர்க்கை. இப்போ சனி கூட இருக்கக்கூடிய கிரகத்தை இந்த சனி பகவான் கெடுத்துரும் இல்லையா, அப்புறம் எப்படி சுபகரகத்தோடு சேர்ந்தால் சுபகரகம் நல்லது செய்யும், அந்த சனி பகவான் நல்லது செய்யும். 7.5 சனி வரும்போது சரி, கோச்சாரத்தில் நல்லது செய்யும். ஆனால் அந்த தசை தான் உங்களுக்கு கெடுபலன் செய்யும். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகத்தோட அந்த சனி பகவான் இருக்கோ அந்த கிரகத்தோட வலிமை கம்மியாக தான் இருக்கும், அந்த தசையில் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. கோச்சார ரீதியாக 7.5 சனி வரும்போது அவர் யோகரோட இருந்தால் யோகத்தை பண்ணிடும், அவயோக கிரகத்தோடு இருந்தால் அவயோகத்தை பண்ணிடும். அது மாதிரி தான் இப்போ அவர் எங்கே வேணா இருக்கட்டும், அவர் கூட இருக்கிற கிரகங்களோட தசை வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. இவர் வந்து கோச்சாரத்தில் 7.5 சனி வரும்போதோ அஷ்டம சனி வரும்போதோ கஷ்டத்தை கண்டமேனிக்கு கொடுக்க மாட்டார், அளந்து தான் கொடுப்பார், ரொம்ப கம்மியாக கொடுப்பார். அது மாதிரி சொல்கிறேன் நான். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் உங்களுடைய கர்ம அடிப்படையில் குருதசைங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும், நிறைய விரயத்தை கொடுக்கும். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவு வேண்டாம், தேவையில்லாத செலவெல்லாம் வைக்கும், அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்க. முடிஞ்ச அளவு வார்த்தைகளில் கவனம் தேவை. குருதசையில் இருக்கிறவங்க சொந்த பந்தத்தில் வந்து நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். சொந்தம்னா என்னன்னு இப்போ தான் தெரியும், நட்புன்னா என்னன்னு இப்போ தான் தெரியும். இப்போ தான் எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்களா கெட்டவங்களா இருக்காங்களா அப்படின்னு தெரியும். எல்லாருமே இந்த 7.5 சனி நல்லா இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த 7.5 சனி சரியில்லை, இந்த குருதசையும் சரியில்லை அப்படின்னாக்கா கூட இருக்கிறவங்க ஃபுல்லாகவே தெரிச்சு ஓடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, தனிமையாகிடுவாங்க. அது மாதிரி. இன்னொன்று, ஆன்மீகம் சார்ந்து நிறைய உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றும். நிறைய கோயிலுக்கு குளத்துக்கு போகணும்னு தோணும், நிறைய கோயிலுக்கு போகணும்னு தோணும், நிறைய கோயிலுக்கு போவீங்க. ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. மேஷராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு தசையானது, உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி தசையானது இந்த 2026 நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. நன்றி.